வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள் பார்க்கலாம். முதலமைச்சர் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பி வருகிறார் ஸ்டாலின். கோடநாடு விவகாரம் தொடர்பாக ஆளுநரிடம் விளக்கம் அளித்த பின் KP முனுசாமி பேட்டி. கர்நாடக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெற்ற 2 சுயேட்சை MLAக்கள் ஆட்சிக்கு ஆபத்து இல்லை என முதலமைச்சர் குமாரசாமி திட்டவட்டம். CBI புதிய இயக்குநரை தேர்வு செய்ய தேர்வுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் சிறந்த வீரராக முத்துப்பட்டி திருநாவுக்கரசு தேர்வு. காளைகளை அடக்கிய 41 வீரர்கள் காயம், 8 பேருக்கு தீவிர சிகிச்சை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. கோலியின் சதத்தால் இந்திய அணி அபார வெற்றி. அரசியல் ஆதாயத்திற்காக முதலமைச்சர் பழனிசாமி மீது ஸ்டாலின் குற்றச்சாட்டுகளை பரப்பி வருவதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் பழனிசாமியை விமர்சித்து தெஹல்கா பத்திரிகை முன்னாள் ஆசிரியர் மேத்யூ ஆவணப்படம் வெளியிட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆவணப்படம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் நேற்று ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட புகார் மனுவிற்கு பதில் தரும் விதமாக அதிமுக சார்பில் இன்று ஆளுநர் மாளிகையில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக நிர்வாகிகள் வைத்திலிங்கம், KP முனுசாமி, மனோஜ் பாண்டியன், ஜெயவர்தன், JCD பிரபாகரன் ஆகியோர் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்தனர். இதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்கள் முதலமைச்சர் பழனிசாமி மீதான குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்தனர். முதல்வரின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் ஸ்டாலின் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். மாண்புமிகு முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேதக ஆவணத்திலே கொடுத்திருக்கிறார். அது முழுவதும் உண்மைக்கு புறம்பானது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உறுதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது இந்த நல்ல ஆட்சியை மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்று வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய புகழை குலைக்கின்ற வகையிலே இதுபோன்ற ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார். இது முழுவதுமாக அரசியல் ஆதாயத்திற்காக கொடுக்கப்பட்டது என்பதை மேதகு ஆளுநரிடத்திலே நாங்கள் எடுத்துச் சொன்னோம். அதை முழுவதுமாக படித்து பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிகவும் சாதகமான ஒரு பதிலை மேதகு ஆளுநர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்நாடக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை 2 சுயேட்சை MLAக்கள் திரும்ப பெற்றுக் கொண்டதால் அரசியல் குழப்பம் நீடித்து வருகிறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தளம் தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. முதல்வராக குமாரசாமி பதவியேற்றதும் பல்வேறு அதிரடி முடிவுகளை எடுத்து வருகிறார். இதனிடையே கூட்டணி ஆட்சியை கலைக்க பாஜக கட்சியினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். காங்கிரஸ் JDS MLAக்களிடம் பாஜகவினர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவக்குமார் குற்றம் சாட்டினார். மேலும் சில MLAக்களை பாஜகவினர் மும்பைக்கு அழைத்து சென்று பேரம் பேசி வருவதாகவும் முதல்வர் குமாரசாமியும் குற்றச்சாட்டு தெரிவித்தார். இந்நிலையில் குமாரசாமி ஆட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை 2 சுயேட்சை MLAக்கள் வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக சுயேட்சை MLAக்களான நாகேஷ் மற்றும் சங்கர் ஆகியோர் ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இதன் மூலம் குமாரசாமிக்கு ஆதரவான MLAக்களின் எண்ணிக்கை 117ஆக குறைந்துள்ளது. எனினும் இதனால் குமாரசாமி ஆட்சிக்கு ஆபத்தில்லை என்ற போதிலும் கர்நாடக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆட்சி குழப்பத்தை தீர்க்க காங்கிரஸ் தலைவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகாவில் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை 2 சுயேட்சை MLAக்கள் வாபஸ் பெற்றது தொடர்பாக அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சுயேட்சை MLAக்கள் வாபஸ் குறித்து கருத்து தெரிவித்த கர்நாடக முதல்வர் குமாரசாமி அவர்களது வாபஸால் ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் தனது ஆட்சியின் பலம் குறித்து தனக்கு நன்றாக தெரியும் எனவும் குறிப்பிட்டார். If 2 MLAs, independent MLAs, withdraw the support, what will be the numbers? One seems to be the most relaxed. I am totally relaxed. I know what is my strength. இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய கர்நாடக துணை முதல்வர் பரமேஸ்வரா, பாஜக தொடர்ந்து ஆளுங்கட்சி MLAக்களை விலைக்கு வாங்க முயற்சித்து வருகிறது எனவும், ஆனால் அவர்களது முயற்சி நிறைவேறாது என்றும் தெரிவித்தார். See, we have been saying
Bharatiya Janata Party is luring our MLAs with the money, with the power, and all kinds of things. So definitely, they are trying their best to topple this government, which they are not going to be successful. எம்எல்ஏக்கள் விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் தினேஷ் குண்டுராவ் பாஜகவினரின் அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என குறிப்பிட்டார். இதனால் ஆட்சிக்கு ஆபத்தில்லை என்றும் கர்நாடகாவில் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி நடக்கும் எனவும் உறுதி தெரிவித்தார். See, now what steps they will take, we'll wait and watch. But the government is safe. Government is will not be destabilized. The government will last, and there's no problem. சிபிஐ புதிய தலைமை இயக்குநரை தேர்வு செய்வதற்கு தேர்வுக்குழு கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் மோடியை வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி, மல்லிகார்ஜுன கார்கே, உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ.கே. சிக்ரி அடங்கிய தேர்வுக்குழு சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மாவை பதவியிலிருந்து நீக்கியது. அவரை நீக்குவதற்கு எதிராக கார்கே வாக்களித்து இருந்தபோதும் பெரும்பான்மை வாக்குகள் அடிப்படையில் அலோக் வர்மா பணிமாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு கார்கே எழுதிய கடிதத்தில் சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்வதற்கு உடனடியாக தேர்வுக்குழுவை கூட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். சிபிஐ இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டது சட்டவிரோதம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னாட்சி அதிகாரம் பெற்ற சிபிஐ இயக்குநரை நியமிக்க பிரதமர் மோடி அஞ்சுவதையே இது எடுத்துக்காட்டுவதாகவும் கார்கே தெரிவித்துள்ளார். கொல்லத்தில் 350 கோடி ரூபாய் செலவில் போடப்பட்ட புறவழிச்சாலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வந்தார். அவரை கேரள மாநில ஆளுநர் சதாசிவம், முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் கொல்லத்தில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 13 கிலோமீட்டர் தூர கொல்லம் புறவழிச்சாலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கொல்லம் பீரங்கி மைதானத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதில் பாஜக மாநில தலைவர்கள் ஸ்ரீதரன் பிள்ளை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த கிராமத்தில் பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினார். சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த சிலவம்பாளையம் கிராமத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலதாளங்கள் முழங்க சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவருடைய இஷ்ட தெய்வமான முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். இதன்பின் தனது குடும்பத்துடன் புதுப்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்துவிட்டு கால்நடைகளுக்கு சிறப்பு பூஜை செய்தும் முதலமைச்சர் பழனிசாமி வழிபட்டார். இதனைத் தொடர்ந்து கிராமத்து இளைஞர்களின் வீர விளையாட்டான சிலம்பாட்டம் நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் எடப்பாடி பொதுமக்களுடன் சேர்ந்து பார்வையிட்டார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கொள்ள அவர்களது கூட்டணி கட்சியினர் தயங்குவதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடும்ப அரசியல் இல்லாமல் காங்கிரஸ் அல்லாத பிரதமராக வாஜ்பாய்க்கு பின்னர் மோடிதான் 5 ஆண்டுகள் நிறைவு செய்ததாகவும் குறிப்பிட்டார். அனைவருக்கும் உலகணிந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துகள். பொங்கல் திருநாள் என்று நானும் சொல்கிறேன். ஜனநாயகத்திற்கு ஆதரவான கட்சிகள் எல்லாம், நாங்கள் யாரும் ஜனநாயகத்துக்கு எதிரான கட்சி இல்லை. அவர்கள் இன்று அவசர நிலை பிரகடனம் படுத்தி ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு இலங்கையில் பல லட்சம் தமிழர்களை ஜனநாயக முறைக்கு எதிராக கொல்வதற்கு ஏற்பாடு செய்த கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு இன்று ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி என்று எங்களை எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு ஜனநாயகத்திற்கு ஆதரவான கட்சி, ஒரு குடும்ப ஆட்சியிலிருந்து விடுபட்டு காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமர் 5 ஆண்டுகள், வாஜ்பாய்க்கு அடுத்தால் 5 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார் என்றால் அது மரியாதைக்குரிய மோடி அவர்கள். இன்னைக்கு இந்தியா முழுவதும் எடுத்த கருத்து கணிப்புகளில் 50% மேல் மோடி அவர்கள் தான் பிரதமராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ராகுலுக்கு 20% மக்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள். அதனால நான் சொல்லல, அனைவருமே சொல்கிறார்கள். அவர் வேண்டுமானா சூளுரைக்கட்டும். ஆனா அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே யாரும் ராகுல பிரதமரை சூளுரைக்கவில்லை. கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்பதே தனது நிலைப்பாடு என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பொங்கல் திருநாளை கிராமப்புற சூழலில் மக்களுடன் கொண்டாட உள்ளதாகவும் கூறினார். இங்கே கிராமப்புற சூழலில் கொண்டாடுவதற்கு, மக்களுடன் மக்களாக கொண்டாடுவதற்கு இல்லை, என்னுடைய நிலைப்பாடு கிட்டத்தட்ட 2.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேங்க. மேலேயே கூட இருக்கும்.
அந்த நிலைப்பாட்டிலிருந்து நான் மாறவில்லை. இது ஒரு மர்ம கதையின் அடுத்த அத்தியாயம், அவ்வளவுதான். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தனது இல்லத்திற்கு வந்த ரசிகர்கள் அனைவருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் பொங்கல் வாழ்த்து கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்த ஆண்டு நல்ல ஆரோக்கியமும் செல்வமும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொள்வதாக கூறினார். பொங்கல் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. இந்த புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் மன நிம்மதியும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எல்லா இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. காளைகளை அடக்கிய முத்துப்பட்டியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு சிறந்த வீரராக தேர்வானார். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் திட்டமிட்டபடி பொங்கல் திருநாளான இன்று மதுரை அவனியாபுரத்தில் கோலாகலமாக தொடங்கியது. இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாவை மதுரை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காலை 8 மணிக்கு தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டில் 641 காளைகளை அடக்குவதற்கு 500 மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். சீருடைகளுடன் திரண்டு நின்ற காளையர்கள் சீறி வந்த காளைகளை போட்டி போட்டுக் கொண்டு அடக்கினர். இந்த நிகழ்ச்சியில் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பிற்பகல் நிலவரப்படி 3 காவலர்கள் உள்ளிட்ட 41 பேர் காயமடைந்தனர். அவர்களுக்கு அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் மேல் சிகிச்சைக்காக 8 பேர் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். பாரம்பரிய விளையாட்டில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு உடனுக்குடன் பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றுள்ள வீரர்களுக்கு காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 9 காளைகளை அடக்கிய முத்துப்பட்டி திருநாவுக்கரசு சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டார். சிறந்த காளையாக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலின் காளை தேர்வானது. விழாவானது சிறப்பாக நடைபெற அனைத்து வீரர்களும், குறிப்பாக 550 வீரர்கள் காளையர்கள் களத்தில் இருந்து மாடுகளை பிடித்துள்ளார்கள். காளைகள் 533 காளைகள் வரப்பெற்று அதில் 512 காளைகள் தேர்வு செய்யப்பட்டு அதில் 476 காளைகள் தற்சமயம் இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கு பெற்றது. இதில் பிடிபட்டு 142 மாடுகள், பிடிபடாத 328 மாடுகள் இதில் அடங்கும். 8 பேருக்கு மட்டும் சிறு காயங்கள் மட்டும்தான் ஏற்பட்டுள்ளது. பெரிய எந்தவித காயங்களும் இல்லாமல், எந்த ஒரு மேஜர் இன்சிடென்ட் இல்லாமல் சிறப்பாக இந்த விழா நடைபெற்றது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எந்த விதமான ஒரு அசம்பாவிதங்கள் எதுவுமே இல்லாமல் முறையாக அனைத்து வீரர்களும் முறையாக பங்கு பெற்றனர். காளைகளும் முறையாக கொண்டு வரப்பட்டன. காளைகள் மற்றும் வீரர்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் முதன்முறையாக சிறப்பாக ஜல்லிக்கட்டு நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக நாங்கள் சிறந்த மாடு என்ற முறை பெற்றுகின்றோம். எங்களுக்கு இது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுக்கு ஊருக்கு மிக பெருமையாக உள்ளது. நாங்கள் கடந்த 5 வருடங்களாக மாடு வளர்த்து வருகின்றோம். இன்று ஒரு பொழுதுதான் நாங்கள் சிறந்த மாடு என்று பெயர் வாங்கியிருக்கோம். நாங்கள் எல்லா இடத்திலும் இந்த மாடு பிரைஸுகள் நிறையா வென்றிருக்கு. இருந்தாலும் இங்கே அவனியாபுரத்தில் சிறந்த மாடு என்று பெருமைப்படுத்தி கொண்டார்கள். அது காஞ்சரங்குளம் சிந்து பாண்டி சேர்வை மாடு. சென்னை அருகே குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் பெத்தேல் நகர் உள்ளது.
இங்கு 3000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 20 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்த பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து சமீபத்தில் சென்னை மாவட்டத்திற்கு இணைக்கப்பட்டது. இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனை காரணம் காட்டி மாநகராட்சி அதிகாரிகள் வீடுகளை அகற்ற நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் பொங்கல் பண்டிகையை புறக்கணித்துவிட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, தேமுதிக துணைச் செயலாளர் LK சுதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாங்கள் சதுப்பு நிலத்தை பாதுகாக்கிறோம் என்கின்ற போர்வையிலே அப்புறப்படுத்துகின்ற முயற்சியை முறியடிக்கும் விதமாக அந்நகர மக்கள் இன்று ஒன்று திரண்டு கருப்பு பொங்கலாக அறிவித்து போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அறவழி போராட்டத்தின் மூலமாக தங்கள் உரிமைகளை நிலைநாட்ட விரும்புகின்ற இந்த போராட்டத்தின் கோரிக்கை மிக மிக நியாயமானது. மக்களை அவர் வசிப்பிடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதும் அவர்கள் வாழ்விடத்திலிருந்து அவர்களை வெகு தொலைவிற்கு சென்று குடியமர்த்துவதுமான ஒரு சட்டவிரோத வேலையை தொடர்ச்சியாக அரசு செய்து வருகிறது. இவ்வாறு செய்வதற்கு உச்சநீதிமன்றத்தில் எந்த தீர்ப்புகளும் இதுவரை முன்மொழிந்தது கிடையாது. சர்வதேச சட்டங்களும் இவ்வாறு மக்களை அப்புறப்படுத்துவதற்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலே எந்த விதமான ஒரு சட்ட அமைப்புகளையும் அவர் உருவாக்கியது கிடையாது. இங்கே ஒரு 5000 குடும்பம் இங்கே வசிச்சுட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் 15000 பேர் இங்கே வாழ்வாதாரத்தில் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்த அரசு எடுக்கிறதுக்காக தீர்மானித்திருக்காங்க. ஆக்சுவலி இப்போது நம்ம சிஎம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. 5 வருடம் யார் ஒரு புறம்போக்கு இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு பட்டா தரணுன்றது இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடம் ஒரு 15லேருந்து 18 வருஷமாக இருக்காங்க. அவங்களுக்கான பீம் நோட்டீஸ், வரி, பட்டா, சிட்டா எல்லாமே கட்டிட்டு, பட்டா இல்லாமல் வரி எல்லாமே கட்டிட்டு அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்த திடீர்னு அரசு காலி பண்ணணும்னு சொல்லுது. கோர்ட்டில் சில பேர் தவறான ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுட்டு இதை காலி பண்ணிட்டு இருக்காங்க. சேலத்தில் ஒப்பந்ததாரர்களிடம் லஞ்சம் பெற்ற சுகவனேஸ்வரர் கோயில் உதவி ஆணையர் பிடிபட்டார். சேலம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுகவனேஸ்வரர் கோயில் உள்ளது. இங்கு கும்பாபிஷேகத்திற்காக திருப்பணி மற்றும் மராமத்து பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுக்காக 50க்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகையொட்டி தனக்கு பொங்கல் இனாம் தர வேண்டும் என்று கோவில் ஆணையர் இணை ஆணையரை வற்புறுத்தி ஒப்பந்ததாரர்களிடம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் கோவிலில் முகாமிட்டனர். தக்க சமயம் பார்த்து உதவியாளரை கையும் களவுமாக பிடித்தனர். உதவி ஆணையரிடமிருந்து 70,000 ரூபாய் ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டது. போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் தங்களது வேதனையை தெரிவித்துள்ளனர். பேரியம், நைட்ரேட் உள்ளிட்ட வேதிப்பொருட்களை பயன்படுத்தி பட்டாசுகளை தயாரிக்கக்கூடாது, பசுமை பட்டாசுகளை மட்டுமே உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற உச்சநீதிமன்றம் உத்தரவால் சிவகாசியில் உள்ள பல பட்டாசு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் இந்த தொழிலை நம்பியுள்ள பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் தங்களுக்கு இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை மறுபரிசீலனை செய்தால் மட்டுமே தங்களது வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் பட்டாசு தொழிலாளர்கள் கூறியுள்ளனர். இவ்வளவு நாளாக ஒரு வேலை இல்லாமல் இல்லாமல் தீபாவளியிலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு குழந்தைகளும் வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரி செலவு என்ன, அந்த செலவு என்ன, வர செய்முறை அது இது கண்டது கிடையாது. 1008 இது வருது. நாங்கள் ஒன்றும் சமாளிக்க முடியல. நாங்கள் பட்டாசு தொழில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். 1000 ரூபா கொடுத்தாங்க, அது என்னத்துக்கு ஆகும்? 1000 ரூபா 2 நாள் செலவு கூட ஆக மாட்டேன்றது. இம்மிடிக்கான கரும்பு கொடுத்தாங்க, அந்த கரும்புல பாதி சூத்த பச்சரிசி கொடுத்தாங்க, அதுக்கு வெள்ளம் கொடுத்தாங்களா, அந்த வெள்ளம் வாங்க கூட நாங்கள் காசுக்கு எங்கே போக சார்? அந்த ரேசரிசி போட்ட பச்சரிசியை கூட நாங்கள் வாங்கி பிள்ளைகளுக்கு கிண்டி கொடுக்க முடியல. அந்த இருக்குது சார். பட்டாசு தொழிற்சாலை வந்து 70 நாளைக்கு மேலே ஆச்சு, மூடி திறக்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து என்னமோ கெமிக்கல் மாற்றணுங்க லீவ் விட்டாங்க. லீவ் விட்டாலும் நாங்கள் வந்து ரொம்ப வறுமையில் வாடுறோம். இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நல்ல முடிவை சீக்கிரம் எடுத்தா தான், இல்லைன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டோம். இன்னைக்கு தைப்பொங்கலே வந்து ஒரு கருநாள் மாதிரி தான் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள்கிட்ட வசதி வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. எல்லாருமே பைராசில் வேலை பார்த்தா தான் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இது வந்து கவர்மெண்ட் வந்து முக்கியமான நடவடிக்கை சீக்கிரம் எடுக்கணும். அதே மாதிரி இந்த அசோசியேஷன் வந்து சடான் பேச்சுவார்த்தை முடிவு பண்ணி பைராசியை திறக்கணும். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரபல தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சங்கராந்தி பண்டிகையொட்டி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் பிரபல தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த் தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்தார். அப்போது அவருக்கு திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் தனது குடும்பத்தினருடன் திருப்பதி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அவருக்கு கோவில் ஊழியர்கள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்
ஒவ்வொரு வருடமும் தனது குடும்பத்துடன் அங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்வதாகவும் இது தனக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். நாகையில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் வெளிநாட்டினர் பாரம்பரிய உடையணிந்து பறை இசையுடன் சமத்துவ பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். நாகை மாவட்டத்தில் உள்ள SOS குழந்தைகள் காப்பகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் காப்பகத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுடன் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 20 பேர் தமிழக பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர். அத்துடன் பறை இசையுடன் ஆட்டம் பாட்டம் என உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இலங்கையின் மன்னார் மற்றும் மட்டக்களப்பில் பொங்கல் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. பொங்கல் திருநாளையொட்டி மன்னாரில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதேபோன்று அங்குள்ள தேவாலயங்களிலும் பொங்கல் வைத்து வழிபாடுகள் நடைபெற்றது. கண்டியில் உள்ள செல்வ விநாயகர் கோவிலில் திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். வர்த்தக நிறுவனங்களிலும் பொங்கல் கொண்டாடப்பட்டது. இதேபோன்று மட்டக்களப்பு கத்தோலிக்க திரு அவையின் சார்பில் தை திருநாள் பண்பாட்டு திருப்பலி நடைபெற்றது. இந்த பேராலயத்தில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக ஆலயத்தின் பங்குத்தந்தை அன்னதாஸ் அடிகளார் தலைமையில் நாட்டில் அமைதி வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் நெல்லுக்கு வேலியிட்ட நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் புகழ்பெற்ற நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் உள்ளது. கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் தைப்பூச திருவிழாவும் ஒன்றாகும். இந்த ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவில் 4ஆம் நாளில் திருநெல்வேலி என்ற பெயர் வர காரணமாக இருந்த சுவாமிக்கு நெல்லுக்கு வேலியிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை அருகே அனைத்து மதத்தினரும் இணைந்து 5000 பானையில் பொங்கல் வைத்து இறைவனை வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள மேய்வழிச்சாலை கிராமத்தில் பொங்கல் விழா மத பாகுபாடின்றி கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் விழாவில் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி 5000 பானையில் பொங்கல் வைத்து இறைவனை வழிபட்டனர். முன்னதாக இளைய மன்னர் வர்க்கவான் புனித நீரை பொதுமக்களுக்கு கொடுக்க அதை பெற்றுக்கொண்ட மக்கள் பொங்கலிட்டனர். கஜா புயலால் பல்வேறு பாதிப்புகள் வந்தாலும் இது முக்கியமான பண்டிகை என்பதால் இதனை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொங்கல். தமிழர் திருநாள் 118 ஆண்டா இந்து முஸ்லீம் கிறிஸ்டியனு 69 ஜாதி ஒன்றிணைந்து இந்த உலகத்திலே எங்கேயுமே இல்லாத ஒரு பொங்கலை வந்து நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இயற்கை சார்ந்து தமிழரோட பாரம்பரியமான உடையான பஞ்சகட்சை இடகச்சை இதை தலப்பாகை அணிஞ்சு நாங்கள் வந்து இந்த பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தமிழ் தான் எங்களுக்கு எல்லாமே முக்கியத்துவம். தமிழர் திருநாள் தை திருநாள் வந்து எங்கள் மிக சிறப்பாக நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேலம் அருகே ஜலகண்டாபுரம் ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோயிலில் நடைபெற்ற கத்தி போடும் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பகுதியில் ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஜெகஜாத்ரே தொடடப்பா பெருவிழா விமர்சையாக தொடங்கியது. இதனையொட்டி அதிகாலை 5 மணிக்கு கோபூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய திருவிழாவில் அம்மனை அழைக்கும் வகையில் நடத்தப்படும் கத்தி போடும் விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வேசுகோ தீசுகோ என பாடிக்கொண்டே கத்தியால் தங்கள் உடலை வெட்டிக்கொண்டே ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலத்தில் சிறுமிகள் புத்தாடை அணிந்து கோலாட்டம் ஆடியபடி சென்றனர்.
முக்கிய சாலை வழியாக வந்த ஊர்வலம் இறுதியாக சவுடேஸ்வரி அம்மன் கோயிலை வந்தடைந்தது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதேபோன்று ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள தொட்டம்பாளையம் கிராமத்தில் உள்ள சவுடேஸ்வரி அம்மன் கோயிலில் கத்தி அழைத்தல் விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்கள் உடலை கத்தியால் வெட்டியபடி ஊர்வலமாக சென்றனர். பெரியவர்களை தொடர்ந்து சிறுவர்களும் கத்தி போட்டு நடனமாடியது வியப்பில் ஆழ்த்தியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.